நீ ஷியாவாக இருந்துக்கோ, நீ சுன்னியாக இருந்துக்கோ, நீ அதாக இருந்துக்கோ, நீ இதாக இருந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனி மனித வாழ்க்கையில் என்னன்னு நாசமாக போ, எனக்கு கவர்மெண்ட் வேணும், எனக்கு பதவி வேணும், எனக்கு ஆட்சி வேணும், எனக்கு அதிகாரம் வேணும். இதுதான் இவர்களுடைய மையக்கருத்து. இஹ்வானிகள் போன்ற சுரூரிகள் போன்ற கெட்ட கேவலமான விதத்தான கொள்கை உடையவர்களுடைய அடிப்படை. எந்த அளவுக்கு விதத்தானவர்கள் தெரியுமா? அவங்க எவ்வளவு மோசமானவங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லா நபிமார்களும் இந்த உலகத்துக்கு வந்தது ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அனி அபுதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத். நபிமார்கள் எதுக்கு வந்தாங்க? அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்க, வணங்குங்கன்னு சொல்றதுக்கு வந்தாங்க. அதையே மாத்திடுவாங்க. வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. நம்ம படிக்கிறோம், வஅபுதுல்லாஹ், அல்லாஹ் மட்டும் வணங்குங்கள், இதை சொல்றதுக்கு தான் வந்தாங்க. வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு இணை வைத்து விடாதீர்கள். இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கும் ஷிர்க்கை இந்த உலகத்திலிருந்து அகற்றுவதற்கும் தான் நபிமார்கள் வந்தாங்க. ஆனா அந்த அடிப்படையே தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு நபிமார்கள் என்பவர்கள் அவர்கள் அரசியல், ஆட்சி அதிகாரம் இதை பற்றி பேசுவதற்கு வந்தார்கள். இதுதான் அவங்களுடைய ஒன்லி அஜெண்டா. அதை தான் நம்மளும் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ஜாஹில், இல்லைன்னா நம்ம முட்டாள். இதை செய்யாதவர்கள்லாம் ஆலிம்களே கிடையாது. வெறும் நீங்கள் இபாத் இபாத், அது என்னது, எப்படி எப்படி பேசுறாங்க தெரியுமா? வெறும் என்ன இபாத் இபாத், வெறும் தொழுக தொழுக தொழுகைன்னா வெறும் இவங்களுக்கு அக்கீதாங்கிறது வெறும் சாதாரண மேட்ரே கிடையாது. தொழுகைங்கிற மேட்ரு கிடையாது. உண்மை பேசி வாழ்வது மேட்ரே கிடையாது. இதுக்கெல்லாம் எல்லாம் நன்மை தர மாட்டான். எது வரைக்கும் நன்மை தர மாட்டானா? நீங்க ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டும் வரை நன்மை தர மாட்டான். தொழுகைக்கு ஒன்றும் கிடையாது, அது வேஸ்ட். நீங்க ஜாஹில். அவங்க எப்படி எப்படி மக்களை வந்து கன்வின்ஸ் பண்றாங்கன்னா, நீங்க வந்து என்னது ஜாஹிலியா மரணத்தில் தான் இருப்பீர்கள். எது வரைக்கும்னா நீங்க தொழுதாலும் அப்படித்தான் இருப்பீங்களாமா. ஒரு ஹலீஃபாவை நீங்க வந்து நியமிக்கலன்னா, அதுக்காக போராடலன்னா, எல்லாமே ராங்கான ஒரு இன்டர்பிரிட்டேஷன்.